வணக்கம். இப்போது யூடியூப்பராக இருந்தாலும் முழு நேர விவசாயி. இப்போ நான் இன்றைக்கி தேயிலைக்கு மருந்து அடிக்க போகிறோம். இந்த சீசனில் நீலகிரி மாவட்டத்தில் எங்கே பார்த்தாலும் பனி படர்ந்து நிற்பதால் இங்கே கொப்பள நோய் இருக்கும் தேயிலையில். அப்போது இது காண்ட ப்ளஸ்ஸு. இது வாங்கிட்டு 15 மில்லி ஒரு டேங்க் 30 மில்லி ஊற்றணும். ஓகேயா? முப்பது மில்லி ஊற்றியாச்சு. ஓகே, காண்ட ப்ளஸ். அதே மாதிரி இந்த மழை காலத்தில் கண்டிப்பாக இதுக்கு பசை ஊற்றி ஆகணும். அப்போ பசை நம்ம இதில் 15 மில்லி. ஏன்னா திடீர்னு மழை பெய்யுது, நம்ம ஒரு வேளை டேங்க் அடிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு மழை பெய்யும். அப்போது கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த பசை ஊற்றுறதுனால கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம். இல்லைன்னா அந்த அடித்த மருந்து வீணாகி போகும். பசை ஊற்றியாச்சு. ஒரு லிட்டர் காண்ட்ரா ப்ளஸ் 750 ரூபா. இது பார்த்திங்கன்னா புளிக்கொய்யா. அருமையாக இருக்கும் சாப்பிட்டோம்னா. இப்போ தான் காய் வச்சுருக்கு, இன்னும் பழுக்கலை. அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா ரம்புட்டான். அதுவும் இப்போ தான் காயாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாளில் பழுத்துரும். சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லாம் அருமையான தோட்டம். இங்கே எல்லாம் டூட்டிக்கு வந்துட்டாங்க. வேலைக்கு வர்றவங்களாம் வந்துடுவாங்க. இனி 8 மணி ஆகும்போது வேலையை ஆரம்பிச்சிருவோம். யூடியூப் சேனல். காப்பி, பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே எல்லா விவசாயமும் இருக்குது. காப்பி, குருமிளகு, தென்னை மரம், நீலகிரி தர்மகிரியில் பொதுவாக எல்லாருமே எவ்வளோ வசதியாக இருந்தாலும் விவசாயத்தில் மட்டும் நல்ல ஈடுபாடோடு இருப்பாங்க. எந்த ஏரியாவுமே சும்மா கிடைக்காது. எல்லா இடமும் பார்த்திங்கன்னா விவசாயம்தான். குருமிளகு, காப்பி, இஞ்சி, வாழை, எல்லா விவசாயங்களும் இங்கே இருக்கும். பார்த்திங்கன்னா குருமிளகு, பாக்கு இது வச்சு ஒரு 3 வருஷம் ஆச்சு. இப்போ தான் எல்லாம் பெருசாகிடுச்சு. அடுத்த வருஷம் பூவாயிரும், காயாயிரும். அருமை. பார்த்தீங்களா? குருமிளகு தோட்டம் சிறப்பாக இருக்கும். இதோ நமது எங்கள் தேயிலை தோட்டத்துக்கு வந்தாச்சு. கவாத்து பண்ணியிருக்கிறோம். இந்த கவாத்து 3 மாதம் ஆச்சு. 3 மாதம் கவாத்து இது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொப்பள நோய் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப எல்லா தேயிலையிலும் கொப்பள நோய் அதிகமாக இருக்குது பாருங்கள். அப்போ அதுக்கு நம்ம மருந்து அடித்தாதான் கொஞ்சம் கட்டுப்படும். எல்லாம் ஃபுல்லாக மட்டைக்காடு, எல்லாம் கொப்பள நோய் வந்திருக்கு. மருந்து அடிக்கணும். மழை வேறு அப்படி சாரல் மாதிரி தெரியுது. அதுக்கு தான் அந்த பசை ஊற்றி இருக்கணும். பசை ஊற்றி அடித்தோம்னா கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். மழை பெஞ்சாலும் கொஞ்சம் அந்த மருந்தை கழுவிட்டு போகாது.
ஓகே, மீண்டும் சந்திப்போம்.